வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலருக்கும் விட்டமின் சி அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல நினைவுக்கு வருவது நெல்லிக்காய் தான். ஆனா உண்மையிலேயே நெல்லிக்காயை விட விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது. ஆனா சில அரிய வகை உணவுகள் இருப்பது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. நெல்லிக்காயை விட அதிக அளவு பல மடங்கு விட்டமின் சி கொண்ட உணவுகள் இருக்குது. அது எல்லாமே உங்களுடைய உடல் நலத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடியது. ஸோ விட்டமின் சிங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையானது. நன்மைகளை கொடுக்கக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தி, தோலுடைய ஆரோக்கியத்திற்கு, கொலாஜன் உற்பத்திற்கு, காயம் விரைவில் ஆறதுக்கு, இரும்பு சத்து உறிஞ்சப்படுறதுக்கு, செல்களை ஃப்ரீ ரேடிக்கல்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு, வயதான தோற்றத்தை மாற்றுறதுக்கு, வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே விட்டமின் சி ரொம்பவுமே அவசியம். அதனால தான் விட்டமின் சி நெல்லிக்காயை விட அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். முதலாவதா பார்க்கக்கூடிய விட்டமின் சி நிறைந்த ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க கக்காடு பழம். இதுவும் ஒரு பழம் தாங்க. கக்காடு பழம். இந்த பழம் ஆஸ்திரேலியாவில தான் வளர்க்கப்படுகிறது. இது 100 கிராம் கக்காடு பழம்ல சுமார் 2500 முதல் 5300 mg வரைக்கான விட்டமின் சி இருக்குது. இது தாங்க உலகிலேயே அதிக விட்டமின் சி கொண்ட பழமாக இது கருதப்படுது. இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்னா சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு கிடைக்கும். தோல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். வயதான தோற்றத்தை குறைக்கிறதுக்கு, அந்த முகங்களில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், கருமைகள், கரும்புள்ளிகள், கருந்திட்டுக்கள் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த பழம் பயன்படுது. செல்களை பாதுகாக்கிறதுக்கு, நம்ம எப்போவுமே இளமையாக இருக்கணும்னா இந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம். இது பேர் கக்காடு பழம். இது ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லையுமே இது அவைலபிளாக இருக்குது. இது நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இல்லை இது நம்ம பவுடரை வாங்கி நம்ம தண்ணியில் கலந்து குடிக்கலாம். இல்லை ஸ்மூத்தியாகவும் குடிக்கலாம். இந்த பழம் இந்தியாவில் அரிதாக கிடைக்கும். ஆனால் இப்போ ஆன்லைன், ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா அதுதாங்க அசோலரா செரி. இந்த செரி பழம் உண்மையிலே விட்டமின் சியோடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். 100 கிராம்ல சுமார் 1600 இருந்து 1700 mg விட்டமின் சி கொண்டது. இந்த பழம் சாப்பிட்றதுனால சளி, காய்ச்சல், இருமல் இது எல்லாமே அடிக்கடி வருவது குறைக்கப்படும். தோல் ரொம்பவுமே பளபளப்பாகவும் பிரகாசமாகவும் மின்னுவதற்கு இந்த பழம் பயன்படுது. இரும்பு சத்து உறிஞ்சுதலுக்கு இந்த பழம் பயன்படுது. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு இந்த பழம் பயன்படுது. இந்த பழம் எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்குது, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது, எங்க வீட்டில் இருக்குது. இது ஒரு வறட்சியான நிலங்கள்லையும் வளரக்கூடிய ஒரு செடி இந்த அசோலரா செடி. இது எல்லா இடங்கள்லையும் எல்லா நர்சரிகள்லையுமே அவைலபிளாக இருக்குது. நாங்கள் நர்சரியில் வாங்கிட்டு போய் தான் இந்த செடியை வீட்டில் வச்சோம். இது நிறைய காய்கள் கொடுத்தது. இது ஒரு புளிப்பு சுவையில் இருந்தது. இந்த பழம் எல்லா இடங்கள்லையுமே எல்லா பழ கடைகள்லையுமே கிடைக்கிது. இது அசோலரா செரி. இது நாட்டு வகை. இது ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பழத்தை எப்படி சாப்பிடலாம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே பறித்து நம்ம சாப்பிடலாம். ஜூஸாக சாப்பிடலாம். இதை பவுடரை வாங்கி நம்ம கலந்து கூட எடுத்துக்கலாம். குழந்தைகள்லாம் எப்போவுமே நோஞ்சா மாதிரியே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த அசோலரா செரி பழத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாவே ஆக்டிவாக இருப்பாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காணலாம். ஸோ இந்த அசோலரா செரி எல்லா இடங்கள்லையுமே இருக்குதுங்க. வாங்கி வீட்டில் வளங்க. மாடி தோட்டத்துலேயும் இது வரும். அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா அதுதாங்க கிவி பழம். கிவி பழம் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இதுவும் எல்லா பழக்கடைகள்லையுமே கிடைக்கிது. 100 கிராமில் சுமார் 90லேருந்து 100 mg வரைக்குமான விட்டமின் சி இருக்குது. நெல்லிக்காயை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் மற்ற பழங்களை விட அதிக அளவில் விட்டமின் சி இதில் இருக்குது. இதில் விட்டமின் கே, பொட்டாசியம், ஃபைபர், போலேட் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இந்த கிவி பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைனா மலச்சிக்கல் குறையும், செரிமானம் மேம்படும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், தோல் ஆரோக்கியம் மெயின்டைன் பண்ணும், நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கறதுக்கு கிவி பழம் பயன்படுது.
நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, பலருக்கும் தெரியாத ஒரு உணவுங்க. அதுதாங்க பச்சை மிளகாய். நம்ம தினமும் சமையல்ல சேர்ப்போம். நெறைய பேருக்கு எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னு தெரியாது. சிலர் வந்து காரத்துக்காக மட்டும் சேர்க்கிறோம் அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா, இதுல விட்டமின் சி இருக்குது. 100 கிராம் பச்சை மிளகாயில சுமார் 240 எம்ஜி விட்டமின் சி இருக்குதுங்க. இது ஆரஞ்சு பழத்த விட அதிகமான விட்டமின் சி கொண்டது. ஏன்னா நெறைய பேர் என்ன நெனைப்பாங்கன்னா, விட்டமின் சி ஆரஞ்சு பழத்துல அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு பழத்த எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அத விட பச்சை மிளகாயில இருக்குது. இது நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்க இந்த வீடியோவ முடிஞ்ச அளவுக்கு சமைக்கக்கூடிய அம்மாமார்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பச்சை மிளகாய இனிமே தினமும் குழம்புல சேர்த்துட்டே இருப்பாங்கல்ல, அதுக்காக தான். ஸோ இதனால ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு அதிகமா கிடைக்கும். மெட்டபாலிசத்த பூஸ்ட் பண்ணும் இந்த பச்சை மிளகாய். கொழுப்ப வந்து எரிக்கும் சக்தி கொண்டது. கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மைகள குடுக்குது. ஆன்டி ஆக்ஸிடென்ட்களும் பச்சை மிளகாயில இருக்கு. யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய கேப்சிகம் இருக்குல்ல, குடமிளகாய். அவங்க வந்து டயட்ல வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா குடமிளகாய வந்து சாலட்ல போட்டு சாப்பிடலாம். ஸோ அந்த மாரி சாப்பிடும்போது வெயிட் லாஸ் ரொம்பவே வேகமா ஃபாஸ்ட்டா நடக்கும். மெட்டபாலிசம் ஸ்பீடா உடல்ல நடக்கும். கொழுப்பு ரொம்பவே எரிக்கப்படும். ஸோ இத வந்து நீங்க சாலடு, சட்னி, உணவு எல்லாத்துலயுமே வந்து நம்ம குடமிளகாய், பச்சை மிளகாய் அதான் கிரீன் கலர் கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம் இது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, கொய்யாப்பழம் தாங்க. 100 கிராம் கொய்யாப்பழத்துல சுமார் 220ல இருந்து 230 எம்ஜி வந்து இருக்குது. ஸோ ஆரஞ்சு பழத்த விட அதிக அளவுல வந்து விட்டமின் சி வந்து கொய்யாப்பழத்துல தான் இருக்கு. இது நெறைய பேருக்கு இதுவும் தெரியாது. ஆப்பிள விட கொய்யாப்பழத்துல தாங்க சத்துக்கள் அதிகமா இருக்கு. நம்ம வந்து விலை உயர்ந்த ஆப்பிள வாங்கி சாப்பிடுவோம். கொய்யாப்பழத்த விட்டுருவோம். ஏன்னா விலை கம்மி, எளிதாக கிடைக்குது அப்படின்னு. ஆனா கொய்யாப்பழத்துல நெறைய சத்துக்கள் இருக்குது. இது நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ கொய்யாப்பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த பழமா இருக்குது. இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானம், மலச்சிக்கல் இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு பயன்படுது. அதே மாதிரி நம்மளுடைய தோல நல்லா இளமையா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. தோல பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துறதுக்கும் கொய்யாப்பழம் பயன்படுது. கொய்யாப்பழமும் ஒரு சிறந்த பழமா இருக்குது. ஸோ கண்டிப்பா எல்லாருமே நம்ம ஊர்கள்ல இருக்கிறவங்க கொய்யாப்பழத்த கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிறணும். அடுத்து விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய மற்ற உணவுகள பார்த்துரலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் இதுலயும் விட்டமின் சி அதிகமா இருக்குது. ஸ்ட்ராபெர்ரி பழம் இருக்குல்ல, அதுல இருக்குது. இப்ப ஊட்டி, கொடைக்கானல்ல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ராபெர்ரி வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அங்க இருக்கவங்க அத வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இப்ப நம்ம இந்த சைடுல இருக்கவங்கலாம் கொய்யா பழத்த வாங்கி நம்ம சாப்பிடலாம். அடுத்து ஆரஞ்சு, எலுமிச்சை, ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், பப்பாளி, அன்னாச்சி இது எல்லாத்துலயுமே வந்து விட்டமின் சி அதிகமா இருக்குது. விட்டமின் சி எப்படி சாப்பிட்டா முழுமையான பலன்கள் கிடைக்கும்னா, அதிக நேரம் வேக வச்சு சாப்பிடக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம். இல்லன்னா வெட்டி கட் பண்ணி நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரூட் எல்லாம் கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அப்படிலாம் சாப்பிடவே கூடாது. கட் பண்ண உடனே சாப்பிட்றணும். அப்பதான் நம்மளுக்கு விட்டமின் சி வந்து முழு பலனும் நம்ம உடலுக்கு வந்து போகும். ஜூஸா குடிக்கிறத விட முடிஞ்ச அளவு நீங்க கடிச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது விட்டமின் சி எடுக்கும்போது முழுமையா நம்ம உடலால உறிஞ்சு கொள்ளப்படும். இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுனா இப்ப பேரிச்சம்பழம் இருக்குல்ல, பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? எதுவுமே சாப்பிட மாட்டீங்க. ஆனா, அதனுடைய இரும்பு சத்து முழுமையா நம்ம உடலுக்குள்ள போகணும்னா, பேரிச்சம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸோ, இல்ல லெமன் அதாவது நெல்லிக்காய் ஜூஸோ, இல்ல ஆரஞ்சு பழமோ ஏதாவது சாப்பிடணும். ஏன்னா, அப்பதான் இரும்பு சத்து அதே மாதிரி இப்ப கீரை சாப்பிட்டீங்கன்னா, கீரைக்கு பின்னாடி கொய்யாப்பழம் சாப்பிடலாம். ஏன்னா, அதுலயும் இரும்பு சத்து இருக்குது. இப்ப கொண்டைக்கடல சாப்பிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸோ, நெல்லிக்காயோ எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் கூட விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவ வந்து நம்ம சேர்த்து எடுக்கணும். அப்பதான் முழுமையான பலன் வந்து உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். விட்டமின் சி குறைஞ்சுச்சுன்னா அடிக்கடி சளி பிடிக்கும், ஈறுகள்ல ரத்த கசிவு ஏற்படும், ஏதாவது அடிபட்ட காயம் இருந்தா அது ஆறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும், சோர்வு ஏற்படும், தோல் வந்து ரொம்பவுமே வறட்சியா இருக்கும், முடி உதிர்தல் ஆரம்பிக்கும், மூட்டு வலி எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ விட்டமின் சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நண்பர்களே, இன்னைக்கு பார்த்த தகவல்ல உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்த உணவு எது? கக்காடு அசோலரா சிரியா, இல்ல பச்சை மிளகாயா? உங்க பதில மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.